Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6க்கு NCERT-யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல அப் டு செக்ஷன் 2.9 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம செக்ஷன் 2.10 தான் பார்க்க போறோம். நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா drawing angles. ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக்ஸ்ல எல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா பேசிக்ஸ் அபவுட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்னா என்ன, ஆங்கிள் எப்போ ஃபார்ம் ஆகும், அண்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும், அண்ட் அந்த ப்ரொட்ராக்டர் வந்து ப்ரொட்ராக்டரில் வந்து அந்த லைன்ஸு அந்த அந்த லாங் லைன்ஸ் மீடியம் சைஸ் லைன்ஸ் எல்லாம் என்ன மீன் பண்ணுறாங்க, அண்ட் எப்படி ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணுறது, இதெல்லாமே தான் நம்ம லாஸ்ட் டாபிக்ஸ்ல பார்த்தோம். இப்போ என்னன்னா ஒரு ஆங்கிள் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி டிரா பண்றது அந்த ஆங்கிளை தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ வித்யா வாண்ட்ஸ் டு டிரா a 30-degree angle and name it angle TIN using protractor. ஸோ நான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் சொல்லிடுறேன் ஆங்கிள்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் பேசிக்காக ஆங்கிள்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெண்டு லைனோ ரெண்டு லைன் செக்மெண்ட்டோ ரெண்டு ரேஸோ மீட் பண்ணுறப்ப தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அது அண்ட் அது ரொட்டேஷன் பேஸ் பண்ணி பேசிக்கா. ஸோ இப்போ நான் ஒன் ஆஃப் த ஆர்மை பை டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ்டா இங்க ஒரு ஹாரிசான்டல் லைனை எடுத்துக்கிறேன். ஓகே, 2 ஆர்ம்ஸ் இருக்கணும் ரைட்டா. அதுல ஒரு ஆர்ம் வந்து பை டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டு அண்ட் வெர்டெக்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கோங்க. ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் நம்மளோட வெர்டெக்ஸ் ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். ஆல்சோ அந்த நம்ம எடுத்துக்கிற ஒன் ஆஃப் த ஆர்ம் அண்ட் இந்த ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைனும் அதுவும் நம்மளுக்கு கோயின்சைட் ஆகணும். ஓகே, கோயின்சைட் ஆகிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வித்யா வந்து எந்த ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 30 டிகிரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி நம்ம பேஸ் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒன் ஆஃப் த ஆர்ம். ஸோ நம்ம இது எப்பவுமே 0 டிகிரியாக எடுத்துக்கணும். ஓகே, இப்போ 0 டிகிரிலேருந்து அப்போ 0 டிகிரினா நான் இந்த ப்ரொட்ராக்டர்ல அசெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்டர்ல தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ 0, 10, 20, 30 0லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, 0, 10, 20, 30. அப்போ 30 எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த எட்ஜில் ஜஸ்ட் பிளேஸ் அ டாட். ஓகே, டாட் வச்சுட்டு ஜஸ்ட் ரிமூவ் த ப்ரொட்ராக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேர்டெக்ஸும் இந்த டாட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் யூசிங் அ ஸ்கேல் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆங்கிள் இங்க ஃபார்ம் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 டிகிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் நம்ம ஒரு ஆங்கிள்ஸ் வந்து ட்ரா பண்றது. ஓகே, அண்ட் வித்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆங்கிள் டிஐஎன். அப்போ ஆங்கிள் டிஐஎன்ல எந்த லெட்டர் நம்மளுக்கு சென்டரா இருக்கு, ஐ தானே. அப்போ ஐ தான் நம்மளோட வேர்டெக்ஸ். ஓகே, அண்ட் ரிமைனிங் இப்போ ஐக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிற லெட்டர்ஸ் வந்து ரேண்டமா சூஸ் அ பாயிண்ட் அண்ட் நேம் இட் as a T and other one as a I. இது angle TIN or angle NIN. ஸோ இந்த Tயும் N எதர் நீங்க T இங்க ரைட் பண்ணிட்டு N அங்க ரைட் பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணணும். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த கண்டென்ட். புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன் ஆங்கிள் டிஐஎன் ஐ வில் பி த வேர்டெக்ஸ். நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு ஆங்கிள் நேம் பண்றப்போ நம்மளுக்கு சென்டரா என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் நம்மளோட வேர்டெக்ஸ். அப்போ இங்க ஆர்ம்ஸ் என்னென்ன இருக்கும்னா அந்த ஐயை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல இருக்கிற லெட்டர் அண்ட் பேக்ல இருக்கிற லெட்டர் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஆர்ம்ஸ் இருக்கும். அப்போ ஐடி அண்ட் ஐஎன் வில் பி த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஓகே, keeping one arm say IN. ஓகே, கீப்பிங் ஒன் ஆர்ம் எதர் இட் கேன் பி ஐடி ஆர் ஐஎன். ஒன் ஆர்ம் வந்து பேஸா எடுத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்ல அதானே பண்ணோம். இங்க ஐஎன் என்ன பண்ணோம், பை டிஃபால்ட்டா ஆங்கிள் ட்ரா பண்றப்போ ஒரு லைனை நம்ம பேஸா எடுத்துக்கலாம். அதான் பேஸ் லைன். ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து நம்மளா ஃபிக்ஸ்டா ஸ்டேபிளா ஒன்று எடுத்துக்கணும். ஓகே, ரொட்டேஷன் ஆங்கிள் தான் நம்ம இந்த ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி நெக்ஸ்ட் ஆர்ம் நம்ம ட்ரா பண்ணுவோம். த அதர் ஆர்ம் ஐடி ஷுட் டேக் turn of 30 degree. Okay,
ஸோ அதுதான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 என்ன? We begin with the base and draw IN. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? யூசிங் a scale ஒரு லைன் டிரா பண்ணிக்கிட்டோமா, அந்த லைன் என்ன? ஹாரிசான்டல் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிட்டோம் யூசிங் a scale. ஓகே. அண்ட் செகண்ட் என்ன பண்ணோம்? We place the center point of the protractor on I and align IN to the O line. O line இந்த 0 கிட்ட. ஓகே. இந்த 0 கிட்ட கரெக்டா அலைன் பண்ணிருக்காங்க. அது O இல்ல 0. ஓகே, சாரி. ஸோ செகண்டா என்ன பண்ணோம்னா, ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டு கரெக்டா ப்ரொட்ராக்டரோட சென்டரும் நம்மளோட வேர்டெக்ஸும் கோயின்சைட் ஆகுற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். ஆல்சோ அந்த பேஸ் லைனும் நம்மள ஒன் ஆஃப் த ஆர்மும் அதுவும் கோயின்சைட் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ஸ்டார்ட் கவுண்டிங். நம்ம ப்ரொட்ராக்டர் இங்க பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் வி ஹவ் டன்? இங்க ப்ரொட்ராக்டர் பிளேஸ் பண்ணிட்டு 0, 10, 20, 13 மார்க் அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. அப் டு 30. நம்மளுக்கு தேவை 30 தானே, 30 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. அந்த ப்ரொட்ராக்டர் மார்க் பாயிண்டி at the label 30 degree. இந்த ப்ரொட்ராக்டர்ல எங்க 30 வருதோ அந்த இடத்துல பாயிண்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொட்ராக்டர் ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த எட்ஜ்ல எங்க 30 வருதோ அந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, and name it as a T. Now நம்மளோட vertex இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் now using a ruler. ரூலர்னா ஸ்கேல். ஓகே, மேத்தமேட்டிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூலர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கேல தான் ரூலர்னு சொல்லுவாங்க. யூசிங் a ruler, join the point I and T. ஸோ என்ன பண்ணோம், அந்த வேர்டெக்ஸும் அந்த அதர் பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் TIN = 30 degree is the required angle கிடைச்சிரும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க ஒரு சின்ன கேமும் இருக்கு, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க விளையாடுங்க. அது என்ன கேம்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன். ஓகே, திஸ் இஸ் an angle guessing game. 2 கேம்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? திஸ் இஸ் an angle guessing game. Play this game with your classmates by making 2 teams. இப்போ கிளாஸ்ல நீங்க டீமா விளையாடினாலும் பரவாயில்ல, 2 இண்டிவிஜுவல்ஸ் விளையாடினாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். டீம் 1 அண்ட் டீம் 2 2 டீமா இருக்கணும். 2 பேர் தேவை. அது டீமா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா 2 இண்டிவிஜுவல்ஸ் as I told earlier. Here are the instructions and rules for the game. ஓகே, இப்போ டீம் 1, இப்போ ஃபர்ஸ்ட் மெம்பர் இருக்காங்கல்ல, 2 பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க என்ன பண்ணோம்னா, secretly choose an angle measure, for example 49 degree, and makes an angle with that measure using a protractor without team 2 being able to see it. நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, ரேண்டமா ப்ரொட்ராக்டர் எடுத்து, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் லைன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ் லைனா அண்ட் இங்க வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே, உங்களுக்கு என்ன டிகிரி தோணுதோ அந்த டிகிரியை ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கலாம். ஓகே, என்ன தோணுதோ அதை அந்த வந்து மார்க் பண்ணிட்டு, ஓகே, மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இதுல நீங்க எதுவுமே 50 டிகிரி நீங்க மார்க் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும். ஓகே, த ரைட் ஆங்கிள் யூ நோ. ஓகே, இது யார் டிரா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, டீம் 1, அவங்களுக்கு இதோட ரைட் ஆங்கிள் தெரியும், இது என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை நீங்க ரிவீல் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 2 லைன், இந்த இமேஜ் நீங்க டிரா பண்ண இமேஜ் நெக்ஸ்ட் பர்சன் டீம் 2 கிட்ட நீங்க காட்டணும். ஓகே, டீம் 2 வந்து ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணாம இது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுது. இட்ஸ் லைக் கெஸ்ஸிங் தான். ஓகே, இப்போ ஆக்சுவலா 50 தானே. இப்போ டீம் 2 வந்து நம்மளுக்கு லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. எப்பவுமே ரிமெம்பர், ஒரு ஹாரிசான்டல் ஆங்கிள் ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற இது 90 டிகிரியா, ஓகே, இங்க நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இது வெர்டிக்கல் ஆங்கிள் பெண்டா இருக்குன்னா அப்போ இது லெஸ் தென் 90ல ஏதோ ஒரு வேல்யூவா இருக்க போகுது. அப்போ அவங்க 17 சொல்லலாம், இல்லைன்னா 45 சொல்லலாம், 50 சொல்லலாம். ஏதோ ஒரு லெஸ் தென் 90 டிகிரியில தான் அவங்க இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். இங்க வந்து 100 to 120 அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதுவே மோர் தென் 90னா ஜஸ்ட் ரிமெம்பர், இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஐ மீன் வெர்டிக்கல் லைன், அதை விட இது கொஞ்சம் பெண்டா இருந்துச்சுன்னா அது மோர் தென் 90யா இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா 180. அண்ட் இந்த சைடுல இருக்க இந்த போர்ஷன்ல எந்த ஆங்கிள், எந்த லைன் இப்படி இருந்தாலும் அப்ப அங்க ஃபார்மா இருக்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா பிட்வீன் 180 to 270 இருக்கும். அண்ட் எனி ஆங்கிள் இந்த மாதிரி ரொட்டேஷன்ல டிரா பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ரொட்டேஷன்ல. ஓகே,
ஸோ எனி ஆங்கிள் விச் இஸ் ஃபார்ம்ட் இந்த சைடுன்றப்போ உங்களுக்கு அது மோர் தென் 270 இருக்கும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு அக்யூட் ஆங்கிள் லெஸ் தென் 90 தான் ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்காக இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ட்ரிக்ஸ். ஓகே, கேம் விளையாடுறப்போ இப்போ டீம் 2 வந்து உங்களுக்கு இது இங்கே எவ்வளோ ஆங்கிள் ஃபார்மாக இருக்குன்னு சொல்லணும்ல. பட் ஆக்சுவல் ஆங்கிள் 50. இன்கேஸ் அவங்க 16 சொல்லிட்டாங்க. இப்போ கெஸ் பண்ண ஆங்கிள் டீம் 2 வந்து உங்களுக்கு இப்போ 16 சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் ஒன்ஸ் ஃபைனலா 60 தானான்னு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரிவீல். இல்ல இது 50 டிகிரின்னு ரிவீல் பண்ணும். அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா இப்போ 60 மைனஸ் 50. ஓகே, சப்ராக்ட் பண்றப்போ ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அப்போ 10 பாயிண்ட்ஸ். அப்போ டீம் 2க்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். இதே மாதிரி டீம் 2 என்ன பண்ணுவாங்க, சீக்ரெட்டா அவங்க ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஓகே, அப்போ ஆக்சுவல் ஆன்சரும் நீங்க கெஸ் பண்ணதுக்கு ரெண்டுத்துக்கும் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி 5 ரவுண்ட்ஸ் நீங்க மாத்தி மாத்தி விளையாடணும். அண்ட் எண்ட் ஆஃப் த இதுல அந்த நீங்க எடுத்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா யாருது ஸ்மால் நம்பரா இருக்கு, ஃபைனல் ஆன்சர் யாருக்கு ஸ்மால் நம்பரா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே, இது ஒன் ஆஃப் த கேம். See, team 1 secretly choose an angle measure, for example 49 degree, and makes an angle with that measure using protractor without team 2 being able to see it. புரிஞ்சுதா? டீம் 1 வந்து சீக்ரெட்லி எக்ஸாம்பிள் தான் 49. உங்க விஷ்டம், நீங்க என்ன ஆங்கிள்னா நீங்க எடுத்துக்கலாம். டீம் 2 தெரியாம நீங்க டிரா பண்ணணும். நெக்ஸ்ட் டீம் 2 என்ன பண்ணணும், now gets a look at the angle, கெஸ் பண்ணணும். அவங்க ப்ரொடக்டர்லாம் யூஸ் பண்ணாம இது இவ்வளோ இருக்கலாம் டீமா டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொல்லணும். ஓகே, வித்தவுட் யூசிங் ப்ரொடக்டர் ஓகே இது இவ்வளோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும். நவ் டீம் 1 டெமான்ஸ்ட்ரேட் த ட்ரூ மெஷர். ஸோ ரிவீல் பண்ணலாம், இல்லை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அதோட ஆக்சுவல் மெஷர் வந்து நீங்க ரிவீல் பண்ணணும். டீம் 2 scores the number of the point that is absolute different in the degrees between their guess and the correct measure. ஸோ இப்போ ஸ்கோர் பாயிண்ட் நம்ம எப்படி எடுக்கணும்னா, டீம் 2 வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ கெஸ்ஸிங் ஆங்கிளும் கரெக்டான ஆங்கிளும் ரெண்டும் சப்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு என்ன வேல்யூ வருதோ அதுதான் அவங்களோட ஸ்கோரா இருக்கும். ஈச் டீம் கெட்ஸ் 5 டர்ன்ஸ். இந்த மாதிரி 5 டர்ன்ஸா இருக்கணும். த வின்னர் இஸ் த டீம் வித் த லோவஸ்ட் ஸ்கோர். இப்போ 5 ரவுண்ட்ஸ்ல டீம் 1ஓட 5 பாயிண்ட், ஐ மீன் எல்லா பாயிண்ட்ஸும் ஈச் ரவுண்ட்ல 5 ஈச் டர்ன்ல வர பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டீம் 2வும் அவங்களோட 5 பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணதுக்கு அப்புறம் யார் அதுல லீஸ்டா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே, இது ஒரு கேம். நெக்ஸ்ட் லெட்ஸ் பிளே கேம் 2. இதுல என்னன்னா ஃபர்ஸ்டே நம்மளுக்கு டிரா பண்ணி ஆங்கிள்ஸ் டிரா பண்ணி கெஸ் பண்ணுமா. இப்போ என்னன்னா நீங்க ரேண்டமா ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 40 டிகிரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணும், யூசிங் ஓன்லி ஸ்கேல் அண்ட் பென்சில், ப்ரொட்ராக்டர் இல்லாமல். இப்போ நான் வந்து டீம் ஏ ஐ மீன் ஃபர்ஸ்ட் டீம் 1 வந்து நீங்கள் 40 டிகிரி ஆங்கிள் வந்து ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, டீம் 2 என்ன பண்ணோம்னா யூசிங் எ ஸ்கேல் அண்ட் பென்சில் மட்டும், ப்ரொட்ராக்டர் இல்லாமல் அவங்களே ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிட்டு, ஓகே 40 டிகிரியா, அப்போ ஏதோ ஒன்று ரேண்டமாக கெஸ் பண்ணும். அவங்களே கெஸ் பண்ணும், இது 10, 20, 30, 40, ஓகே இப்படி இருக்கலாம், 40னா இவ்வளோ இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங்ல அவங்க டிரா பண்ணணும். ஓகே, இப்போ நான் எப்படி டிரா பண்ணேன்னா, இது கெஸ்ஸிங்ல தான் நான் டிரா பண்ணேன், நான் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா ஆக்சுவல் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கிட்டு டீம் 1 என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா 40 டிகிரியை மார்க் பண்ண சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது மெஷர் பண்ணி இது எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். இது நான் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கேன் 29 டிகிரி கிட்ட தான் ஓகே 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 30. ஸோ நான் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கேன் 30 டிகிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவல் டிராயிங் வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்டது 40, கெஸ்ஸிங்ல நான் டிரா பண்ணது 30 டிகிரி. ஓகே, ஆக்சுவலா டிரா பண்ண சொன்ன ஆங்கிள் வந்து 40 டிகிரி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டர்ன்ல என்னோட டீம் 2 ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 40 மைனஸ் 30 10 டிகிரி அவங்களோட ஸ்கோரா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணணும். ஓகே, மாத்தி மாத்தி 5 ரவுண்ட்ஸ், இதுலயும் 5 ரவுண்ட்ஸ். அண்ட் எண்ட்ல வந்து அந்த 5 ரவுண்ட்ஸ்ல எடுத்த எல்லா பாயிண்ட்ஸுமே ஆட் பண்ணிக்கணும். யாருக்கு லீஸ்டா இருக்கோ அந்த டீம் தான் வின். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிரா பண்ணி ஆங்கிளை கெஸ் பண்ணும். இதுல வந்து ஒரு நம்பர் ஒரு டிகிரி சொல்லிட்டு ஃப்ரீ ஹேண்ட்லனா இந்த சென்ஸ் ப்ரொட்ராக்டர் இல்லாம ஸ்கேலும் பென்சில் யூஸ் பண்ணி அவங்க அந்த ஆங்கிளை டிரா பண்ணணும். ஓகே, so I'll read the instruction now. Team 1 announces to all an angle measure example 34.
Okay. A player from team 2 must draw. See, டீமா விளையாடுறப்ப நிறைய பேர் இருப்பாங்க. பட் யாராச்சும் ஒருத்தர் தான் இதுல டிரா பண்ண முடியும். ஓகே. அதர் ஒன் யூ கேன் கிவ் அன் ஐடியா. மேக் இட் பிக்கர், மேக் இட் ஸ்மாலர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லடா இது இப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்மால் பண்ணு, இல்ல இது மேபி அந்த மாதிரி நீங்க கெஸ்ஸிங்ல டிஸ்கஸ் தான் பண்ணணும் அண்ட் ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் there should not be any changes. Okay. A player from team 2 must draw the angle on the board without using protractor. ப்ரொட்ராக்டர் இல்லாம அவங்க என்ன டீம் 1 என்ன ஆங்கிள் குடுக்குறாங்களோ அதை நீங்க டிரா பண்ணணும். ஓகே. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதர் மெம்பர்ஸ் ஆஃப் டீம் 2 கேன் ஹெல்ப் த பிளேயர் பை ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ் லைக் சொன்னேன்ல, அதர் டீம் மெம்பர்ஸ். ஏன்னா ஒருத்தர் தான் டிரா பண்ண முடியும். அப்போ அதர் மெம்பர்ஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் சே மேக் இட் பிக்கர், மேக் இட் ஸ்மாலர். டீமோட நீங்களும் பார்ட்டிசிபேஷனுக்காக இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்லலாம். நீங்களும் அதுல யூ ஹாவ் டு இன்வால்வ் அதர் பீப்புள் கூட. ஓகே. A player from team 1 measures the angle with a protractor for all to see. ஓகே. அதுக்கப்புறம் டீம் 1ல எனி ஒன் பிளேயர் மெஷர் பண்றப்போ டீம் 2 வந்து என்ன மாதிரி மெஷர் இருக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா அவங்க கேட்ட மெஷர்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். டீம் 2 scores the number of point that is absolute different in degrees between team 2, angle size and the intended angle size. ஓகே. ஆக்சுவல் ஆங்கிள் என்ன, அங்க என்ன பண்ண கொண்டு வந்திருக்காங்க, ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் 1 எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாங்க, 34 டிகிரி ட்ரா பண்ணுங்கன்னாங்க. ஸோ டீம் 2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 25 டிகிரி தான் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ 34 minus 25 9 பாயிண்ட்ஸ் தான் அப்போ டீம் 2க்கு இருக்கும். ஈச் டீம் கெட்ஸ் 5 turns. The winner is again the team with the lowest score. இந்த மாதிரி 5 turns ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அந்த லோவஸ்ட் ஸ்கோர் யாருக்கு இருக்கோ அந்த டீம் தான் வின்னர். ஓகே. இது 2 இண்டிவிஜுவல்ஸ் ப்ளே பண்ணாலும் சரி, ஆஸ் அ டீமா ப்ளே பண்ணாலும் சரி. ஓகே. இது என்னன்னா நம்ம எவ்ரி டைம் ப்ரொட்ராக்டர் இல்லாம இது எஸ்டிமேஷன் ஆஃப் த ஆங்கிள், இது இவ்வளோ இருக்கலாம், இது இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங் நம்மளுக்கு தெரியும். ஓகே. அதுக்காக தான் இந்த கேம். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். In figure 2.23 list all the angles possible. ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, லிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. டிட் யூ ஃபைண்ட் தெம் ஆல், எல்லா ஆங்கிள்ஸும் ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நவ் கெஸ் த மெஷர்ஸ். இப்போ கேமில் அங்கே இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண சொல்கிறாங்க. இது எவ்வளோ மெஷர் இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. தென் மெஷர் த ஆங்கிள்ஸ் வித் ப்ரொட்ராக்டர். அதுக்கப்புறம் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்ராக்டர் வச்சு நீங்க மெஷர் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆல் யுவர் நம்பர்ஸ் இந்த டேபிள். ஓகே. டேபிள் ட்ரா பண்ணி ஆல் த எல்லாமே மென்ஷன் பண்ண சொல்றாங்க. சி ஹவு க்ளோஸ் யுவர் கெஸஸ் ஆர் டு த ஆக்சுவல் மெஷர்ஸ். எவ்வளோ க்ளோஸா நீங்க கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செல்ஃப் செக் மாதிரி நம்ம எவ்வளோ க்ளோஸா கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஃபார்மா இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாமா. ஓகே. ஸோ டேபிள் தான் ட்ரா பண்ண சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், I'll draw a table. இந்த டேபிள்ல ஆங்கிள் நேம்க்கு ஒரு காலம். ஓகே. ஆங்கிள் நேம்ஸ் ரைட் பண்றதுக்கு அண்ட் கெஸ் பண்ணி ஒரு ஆங்கிள் நம்ம ரைட் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு காலம். அண்ட் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக ஆக்சுவல் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு காலம். ஸோ டோட்டலாக 3 காலம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மேலே ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நேம். ஓகே. நேம் ஆஃப் த ஆங்கிள், இல்லை ஜஸ்ட் ஆங்கிள் அண்ட் ரைட் பண்ணால் கூட ஃபைன் தான். ஆங்கிள் அண்ட் கெஸ்ட். ஓகே. கெஸ்ட் மெஷர்மெண்ட் ஸ்மாலர் எழுதிக்கிறேன். கெஸ்ட் மெஷர்மெண்ட், ஆக்சுவல் மெஷர்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்து என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ இருக்கு. இந்த சைடு எந்த பாயிண்ட்ஸும் இல்லை.
அப்போ இந்த பேசிக்கா 2 லைன் மீட் ஆன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கேயும் ஆங்கிள் இருக்கு, இங்கேயும் ஆங்கிள் இருக்கு. பட் ஆஸ் பர் த பிக்சர்ல நம்மளுக்கு நேம் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ஆங்கிள்ஸ் எடுத்துப்போம். ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் நேம் பண்றதுக்கு சிஏ இந்த சைடு ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது இல்ல, அப்போ இந்த சைடு இந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஓகே. இந்த சைடு இருக்கிற ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சைடு ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நேம் வி கேன் ஏபிள் டு நேம் இட் இல்ல. அதனால இந்த சைடு ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் மட்டும் எடுத்துக்கலாமா? அப்ப ஆங்கிள் சிஏ சிஏபின்னு எடுத்துக்கலாமா? சிஏபி இமீடியட் நெக்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். சிஏபின்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஆங்கிள் சிஏபி அண்ட் செகண்ட் ஒன் now I will go with the alphabetic letters. So second one B letter இருக்குல்ல, B letter see basic ஒரு vertex கொடுத்துட்டு டாட் கொடுத்துருக்காங்கன்னா இங்க நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் இங்கேயும் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. 180 டிகிரி அப்படின்ற மாதிரி இங்கேயும் டிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ நம்ம பி வந்து ஜஸ்ட் ஆங்கிள் பி மட்டுமே எழுதிக்கலாம். ஓகே, வில் ரைட் as ஆங்கிள் பி. ஏன்னா ஜஸ்ட் பாயிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா we can consider இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால. அண்ட் சி கிட்ட ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் என்னன்னா ஏசிடின்னு எடுக்கலாமா? ஆங்கிள் ஏசிடி. அண்ட் டி கிட்ட ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் as I told பிக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஆங்கிள் டின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பி எல் எடுத்துக்கலாமா? எல்லே இருக்குல்ல. எப்படின்னா இந்த ஆர்டர்னு இல்லை, நம்ம இஷ்டம் தான். இந்த எல்க்கு வந்து டிஎல்பி அப்படின்னு எல்க்கு வந்து இந்த சைடும் நம்மளால நேம் பண்ண முடியுது அண்ட் இந்த சைடும் நம்ம நேம் பண்ணலாம். இந்த சைடு நேம் பண்றப்போ இந்த லைன் எந்த சைடு வருதோ இந்த பாயிண்ட் எடுக்கலாம், டிஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த சைடுக்கு எஸ்எல்பி அப்படி எடுத்தா கூட ஃபைன் தான். ஓகேவா? DLP is the next angle. DLP. Okay. So next one already சொன்ன மாதிரி SLP ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. எல்லுக்கு எல்லுக்கு வந்து இந்த சைடும் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏ கிட்டவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கேயும் ஆங்கிள் இங்கேயும் ஆங்கிள் இருக்கு. பட் இந்த சைடு நம்ம எந்த பாயிண்ட்டுமே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணல இந்த லைன் ஐ மீன் இந்த ஆங்கிளை நேம் பண்றதுக்கு. அப்போ நம்மளுக்கு நேம் எங்கெல்லாம் வி கேன் ஏபிள் டு நேம் அந்த ஆங்கிள்க்குன்னா அந்த ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எல்லுக்கு வந்து டிஎல்பி எஸ்எல்பி ரெண்டு ஆங்கிள்ஸுமே போத் த சைட்ஸ் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ்க்கு நம்மளால நேம் பண்ண முடியுது. அதனால தான் நான் இங்க ரெண்டு ஆங்கிள்ஸுமே நேம் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த பீக் நேம் பண்ணிக்கலாமா? இப்போ பீக் வந்து சேம் இந்த சைடும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த சைடு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு சைடும் இது ஏபிஎல் ஆர்பிஎல் ரெண்டு சைடும் நம்மளால நேமும் பண்ண முடியுது. அப்போ ரெண்டு ஆங்கிள்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏபிஎல் ஆர்பிஎல் ஆங்கிள் ஏபிஎல் ஆங்கிள் ஆர்பிஎல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆர் கிட்ட ஃபார்ம் ஆகிறது பிஆர்எஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் ஓகே, இங்க ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் தான் நான் நேம் பண்ணிட்டு இருக்கேன், பிஆர்எஸ் ஆங்கிள் பிஆர்எஸ். அண்ட் ஆர்க்கு இந்த சைட்லயும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இதுக்கு நேம் பண்ணலாம்ல, பிஆர்எஸ் நேம் பண்ணலாம். ஸோ பிஆர்எஸ் ஆங்கிள் பிஆர்எஸ். அண்ட் பிக்கு மட்டும் ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தனியாக இண்டிவிஜுவலாக பின்னு ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஸ் கிட்ட ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் நம்ம இன்னும் எடுக்கல. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஆர்ன்னு ரைட் பண்ணலாமா? இந்த சைடு ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் மட்டும்தான். இந்த சைடு ஃபார்ம் ஆகுற ஆங்கிளுக்கு இங்கே எந்த பாயிண்ட்டுமே இல்லாதனால நம்ம நேம் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ எல்எஸ்ஆர் ஆர்எஸ் இந்த சைடில் எந்த பாயிண்ட்டுமே இல்லை, அப்போ அது விட்டுறலாம். எல்எஸ்ஆர் எடுத்துக்கலாம், ஆங்கிள் எல்எஸ்ஆர்.
இப்போ லுக் அட் த கிவன் ஃபிகர். ஃபர்ஸ்ட் சிஏபியா, சிஏபி இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் இப்படி ஒரு லைன் இருக்கு. I'll use a straight line. இப்படி ஒரு லைன் இருக்கு. இப்படி இருந்தா இது 90 டிகிரியா? ஓகே, கரெக்டா இப்படி இருந்தா 90 டிகிரி. ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 90 டிகிரிக்கு இந்த சைடு இருந்தா அது அக்யூட் ஆங்கிள். ஸோ இது வந்து 0, 10, 20, 30 இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்தா 90. அப்போ இது கொஞ்சம் இப்படி பெண்டா இருந்தா அது மோர் தென் 90 தானே. அண்ட் அந்த பெண்ட் பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் லைன் டிரா பண்ணி பார்ப்போம். இப்படி இருந்தா ஸ்ட்ரெயிட்டா இருந்தா இட்ஸ் கோயிங் டு பி 90. அப்போ இது எக்ஸ்ட்ரா ஒரு 10 டிகிரி இருக்க சான்ஸ் இருக்குல்ல. கெஸ்ஸிங் தான். மேபி 100 நான் 100 எடுக்கிறேன். இந்த 101, 102 கூட இருக்கலாம். ஸோ க்ளோஸ் டு நம்ம எவ்வளோ கெஸ்ஸிங்ன்றதுனால அது அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. ஸோ நான் ஆங்கிள் சிஏபி வந்து என்னோட கெஸ் படி நானும் ஐ டென்ட் யூஸ் த ப்ரொட்ராக்டர். கெஸ்ஸிங்ல தான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இது 100 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆங்கிள் பி வெரி வெல் நோன். ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180ன்னு எனக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆங்கிள் பி 180 டிகிரின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏசிடி. ஏசிடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சேம் யூஸ் த சேம் கான்செப்ட். இந்த லைன் இப்படி இருக்கு. இப்படி இருந்தா அது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஏன்னா வெர்டிகலா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் 90 டிகிரி. இப்போ இது 90 டிகிரி விட ஏதோ ஒரு கம்மியா தான் இருக்க போகுது. அப்போ 90, 80, 70 இல்லன்னா 75 அப்படி எடுத்துக்கலாமா? ஸோ ஐல் டேக் அரவுண்ட் 75 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். I'll take ACD as a 75 degree. கெஸ்ஸிங் தான். அகைன் ஆங்கிள் டி வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால 180 டிகிரி. நெக்ஸ்ட் டிஎல்பி. ஸோ டிஎல்பி பாருங்க, இதுதான் லைன், இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன், ஃபிக்ஸ்ட் லைன். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 100 சாரி 90. அப்போ இதுக்கு 90யோட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 90 கொஞ்சம் தானே இருக்கு. 10 டிகிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ என்னோட கெஸ் படி இது 95 இருக்கலாம். ஓகே. So I will take DLP as a 95 degree. ஸோ அந்த மாதிரி ரிமைனிங் கூட நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறேன். ஆங்கிள் எஸ்எல்பி 80 டிகிரியாக இருக்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஏபிஎல் சேம் 80 டிகிரின்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஆர்பிஎல் 95 டிகிரி இருக்க சான்ஸ் இருக்கு. பிஆர்எஸ் 100 டிகிரி. பிஆர்எஸ் 80னே ரைட் பண்ணிக்கலாம். 80 டிகிரி கிட்ட இருக்கும். நான் ரவுண்ட் ஃபிகராவே ரைட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் 81, 82 கூட இருக்கலாம். ஓகே, நான் ரவுண்டா எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் எல்எஸ்ஆர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா 70 டிகிரி இருக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, யூசிங் எ ப்ரொட்ராக்டர் இந்த ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ப்ரொட்ராக்டர் இதுல பிளேஸ் பண்ணா இதோட வேல்யூஸ் எதுவுமே தெரியல. ஐ சேஞ்ச் த பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கு இந்த வேல்யூஸ் கொஞ்சம் விசிபிளா இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஏபி. சிஏபி அண்ணா சிஏபி இந்த இந்த ஆங்கிள் தான் மெஷர் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொட்ராக்டரை டில்ட் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் வேர்டெக்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், வேர்டெக்ஸ் கிட்ட அந்த சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் கரெக்டாக கோயின்சைட் ஆயிடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் ஆஃப் த ஆர்ம், இப்போ ஏபி ஆர்ம் வந்தா நம்ம பேஸா எடுத்துக்கிட்டா 0, 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இது ஆக்சுவல் மெஷர்மெண்ட். நான் 100 எடுத்துட்டேன்னா இது 100 கூட இல்ல, 105, 107 இருக்கு ஆக்சுவல் மெஷர்மெண்ட். நான் 7 பாயிண்ட்ஸ் கம்மியா சொல்லிட்டு இருக்கேன், கெஸ் பண்ணிட்டேன். ஸோ இது 107 இருக்கு. ஓகே, இது 100 ஆக்சுவல் மெஷர்மெண்ட் 107 டிகிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஆங்கிள் பி ஷியோரா தெரியும், ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணணும் தான் அவசியம் இல்லை. இது இட்ஸ் கோயிங் டு பி 180 டிகிரி தான், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ 180. ஏசிடி பார்ப்போமா? இப்போ ஏசிடி சேம் வேர்டெக்ஸ் கிட்ட மேக் ஷோர் கரெக்டாக பிளேஸ் ஆயிடணும். ஓகே. அண்ட் ஏசிடியில் சிடி ஒன் ஆஃப் த ஆர்ம் மேலே கரெக்டாக இந்த பேஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அப்போ இந்த பேஸ்ல இருந்து இது 0, அவுட்டர் பாயிண்ட்ஸ் தான் நீங்க இப்போ கால்குலேட் பண்ணணும். ஓகே.
கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். see அவுட்டர் பண்ண இந்த சிடி வந்து 10 20 எங்க இந்த கரெக்டா இந்த ஏசி பாயிண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 70 71 72 73 கிட்ட வருது. ஓகே, ஸோ ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 73 கிட்ட இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ கேன் டேக் 73. க்ளோஸாக தான் இருக்குல்ல. நான் ஏசிடி 75 சொன்னேன், இங்கே 73. ஸோ நாட் பேட். நெக்ஸ்ட் ஆங்கிள் டி, அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் ஆங்கிள் டிஎல்பி. டிஎல்பி இந்த சைடு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல் கிட்ட திஸ் இஸ் பேக் டு நார்மல். எல் கிட்ட பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஎல் தான், இந்த சைடு இருக்கிற டிஎல் தான் நம்மளோட ஒன் ஆஃப் த ஆர்ம். அப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். இங்கிருந்து 0 10 20 இப்படி கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ கவுண்ட் பண்றப்போ இங்க டிஎல்பி 0 10 20 30 இங்க பாருங்க, எந்த வேல்யூல இந்த ஆர்ம் எல்பி ஆர்ம் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா 90க்கும் 100க்கும் நடுவுல இருக்கு. 95 96 97 98 எடுக்கலாமா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 98. ஸோ நான் 95 எடுத்திருக்கேன், பட் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து அது 98. ஸோ இதே மாதிரி ரிமைனிங் ஒன்னுக்கும் ஆக்சுவல் மெஷர்மெண்ட் இது எப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ நீங்க ஆக்சுவலா ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்களே ரைட் பண்ணிக்கோங்க சில்ட்ரன். ஓகே, இட்ஸ் ஈஸி ஒன்லி, ரைட்? இப்படிதான் பண்ணணும். அண்ட் நீங்க இது என்னோட கெஸ்ஸிங். ஸோ நீங்க எப்படி கெஸ் பண்றீங்கன்றதை நீங்க ஓனா ரைட் பண்ணும். இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிற நம்பர்ஸ் தான் நீங்க ரைட் இது என்னோட கெஸ்ஸிங். நீங்க கெஸ் பண்ணி நீங்க ஆன்சர் ரைட் பண்ணுங்க. ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். Next one, use a protractor to draw angles having the following degree measures. So protractor use பண்ணி இந்த degree measures எல்லாமே draw பண்ண சொல்றாங்க. Okay, we'll do it now. Okay, protractor use பண்ற purposeக்காக I'll change the background. Okay, so ஸ்டெப் நம்பர் 1, நான் இது ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டி இந்த மெஷரிங் ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அந்த வித்யா வந்து 30 டிகிரி ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஒரு ஆங்கிளை ட்ரா பண்ணோன்னா நம்ம பேஸ் லைன் பை டிஃபால்ட்டாக நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ அதுபடியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, பை டிஃபால்ட்டாக யூஸிங் எ ஸ்கேல், ஓகேவா? ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேஸ் லைனை பை டிஃபால்ட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஏதாச்சும் ஒன் கார்னர், இது இந்த கார்னர் இல்லை இந்த கார்னர்ல என்ன பண்ணுங்க, வேர்டெக்ஸை வந்து ஹைலைட் பண்ணுங்க. இது லெட்ஸ் டேக் திஸ் ஆஸ் அ வேர்டெக்ஸ். இப்போ டு ட்ரா த அதர் ஆர்ம் என்ன பண்ணோம்னா, டேக் எ ப்ரொட்ராக்டர். நவ் டேக் எ ப்ரொட்ராக்டர், பிளேஸ் இட் ஆன் த வேர்டெக்ஸ். ஓகே, அந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த வெர்டிக்கல் லைன், உங்களுக்கு தின் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர்னு அர்த்தம். ஸோ சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் அண்ட் இங்கே நான் ஒன் ஆஃப் த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, இது ஒன் ஆஃப் த ஆர்மை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அது இந்த ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைனுக்கு கரெக்டாக கோயின்சைட் ஆகிடணும். ஸோ பிளேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளேஸ் பண்ணிட்டு இவங்க எவ்வளோ டிகிரி மெஷர் சொல்லியிருக்காங்க, 110. அசெண்டிங் ஆர்டரில் தான் பார்க்கணும். என்னோட ப்ரொட்ராக்டரில், இங்கே நான் எடுத்துக்கிற ப்ரொட்ராக்டரில் அசெண்டிங் ஆர்டர் எனக்கு அவுட்டரில் தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுபடி இங்கே 0 180லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே பேஸ் லைன்லேருந்து 0லேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். 0 10 20 30 40 50 60 70 80 90 100 110. இப்போ 110 எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணோன்னா, பென்சிலில் ஒரு ஸ்மால் மார்க்கிங் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மார்க்கிங். ஓகே, நவ் கீப் அ ப்ரொட்ராக்டர் அசைட். இப்போ நம்மளோட வேர்டெக்ஸும் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா,
அது ரெண்டுத்தையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே டைரெக்டாக அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டா இந்த நம்ம எடுத்துருக்கிற பேஸ் லைனுக்கும் இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 லைன் செக்மெண்ட்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் தான் 110. அந்த இந்த ஆர்க் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி just mention it as 110 degree. Okay, so that's all. Next B1 40 degree draw பண்ணலாமா? So as usual என்ன பண்ணணும், baseline by default நம்மளா draw பண்ணிக்கலாம் and mark a vertex. இந்த edge vertex. இப்போ place a protractor on it and make sure center of the protractor நம்ம பேஸ் லைன் இருக்கு இல்லையா, அது ப்ரொட்ராக்டரோட பேஸ்க்கு ரெண்டுத்துக்கும் அதுவும் கோயின்சைட் ஆயிடணும். இப்போ பேஸ் லைன் எங்க எடுக்கிறோமோ அங்க வந்து நம்ம 0ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ 40 டிகிரி எங்க இருக்குன்னா 40 நம்பர் இங்க இருக்கா, அப்போ நம்ம கரெக்டா 40 கிட்ட what you have to do, place a point. Okay, now remove the protractor. இப்போ இந்த பாயிண்ட் வேர்டெக்ஸும் இந்த பாயிண்ட்டையும் யூசிங் a scale just connect it. இப்போ இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் 40 டிகிரி. Okay, next similarly we have to draw for 75 and 112 and 134. Quick draw பண்ணிடலாமா? C1 is 75 degree. So 75 degreeக்கு so step number 1, so randomமா நம்மளே என்ன பண்ணணும், ஒரு பேஸ் லைன் horizontal line draw பண்ணிக்கோங்க. and இந்த side I will take it as a vertex. நீங்க இப்படி எடுத்தாலும் சரி, இல்ல இந்த சைடு நான் vertex எடுத்தாலும், அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ப்ரொட்ராக்டர் பிளேஸ் பண்ணி சென்டரை வந்து இங்க பிளேஸ் பண்ணி இங்கிருந்து கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 0, 10, 10 அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அவர் விஷ் தான் எந்த டைரக்ஷன்ல ட்ரா பண்ணோம் அப்படின்றது. நான் இந்த சைடே எடுத்துக்கல. ஓகே, இங்க vertex. now place a protractor. ஓகே, மேக் ஷூர் சி கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கணும். பேஸ் லைனும் சரி சென்டரும் சரி அப்படியே கரெக்டாக கோயின்சைட் ஆடணும். இப்போ பேஸ் லைன்லேருந்து அசெண்டிங் ஆர்டர் 0லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணுங்க. 75 எங்கே இருக்கன்னா பிட்வீன் 60 to 70. ஸோ இந்த இடத்துல இருக்கா, ஐ ஜஸ்ட் சாரி 70 to 80. ஸோ இங்கே இருக்கா 75. இப்போ அதுக்கு ஒரு டாட் பிளேஸ் பண்ணிட்டு ரிமூவ் த ப்ரொட்ராக்டர் அண்ட் இந்த வேர்டெக்ஸும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி யூசிங் எ ஸ்கேல் நீங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். இங்க ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் தான் 75 டிகிரி. ஓகே, அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆங்கிள்? 112. 112க்கு சேம் தான். இப்போ D1, so step 1 baseline, vertex, keep the protractor on it. 112 0ல வந்து எடுக்கணும், இன்னர் ஒன் பார்க்காதீங்க. 112 பார்த்தீங்கன்னா இங்க 100 110, அப்போ 112 வந்து கரெக்டா பாருங்க 110 111 112. அப்போ என்னோட இந்த பாயிண்ட் தான் 112ல இருக்கும். ஓகே, now remove the protractor using a scale. இந்த vertexும் இந்த பாயிண்ட்டும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க using a scale. இப்போ இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் தான் 112 டிகிரி. ஓகே, and next one 134. next E1 134. so baseline, vertex, sorry, and place it over here. 134 0ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 90 ஸ்ட்ரெயிட்டா 100 110 120 130. அப்போ 134னா between 130 to 140 இருக்கும். இது 135னா அதை விட கொஞ்சம் பிஃபோரா இருக்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் 134. now remove the protractor. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டா கனெக்ட் ஆகல. 1 செகண்ட். ஓகே, கரெக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு
யூசிங் a ஸ்கேல் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் தான் 134 degree. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் சில்ட்ரன் in the sum. ஹோப் உங்களுக்கு நல்லாவே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ மேக் ஷூர் நீங்க அந்த ப்ரொடெக்டர் வந்து கரெக்டா அந்த பிளேசிங் எல்லாமே நீங்க இதுல கேர்ஃபுல்லா பிளேஸ் பண்ணணும். அண்ட் 0ல இருந்தா கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் ஒன். Draw an angle whose degree measure is the same as the angle given below. See, இங்க வந்து அவங்கள ஆங்கிள் குடுத்துட்டாங்க. ஆங்கிள் குடுத்துட்டு நீங்க டிரா பண்ணுங்கன்றாங்க. இது இது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் நம்மள மெஷர் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் சேர்த்து தேர்ட் கொஸ்டினா இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணோம்னா, இது எவ்வளோ டிகிரி இங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியாது. அப்போ ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கணும். அதே ஆங்கிள நம்ம இப்போ ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி நம்ம டிராவும் பண்ணணும். ஸோ ரெண்டுமே நம்ம இங்க பண்ண போறோம். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டூ திஸ். அதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோமோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் draw an angle whose degree measure is the same as the angle given below. அப்ப இங்க எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்ப ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேக் எ ப்ரொட்ராக்டர். வெர்டெக்ஸ் வந்து h தானே, அப்போ கரெக்டா அந்த ப்ரொட்ராக்டரோட சென்டர் இருக்கு இல்லையா, அது ஹெச்ல வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதை ஆமா எடுத்துக்கிட்டா, ஒன் செகண்ட். ஓகே, அவர் விஷ். நீங்க இதை ஹெச்ஐ ஆமா எடுத்தாலும் சரி, ஹெச்ஏ ஆமா எடுத்தாலும் சரி, அண்ட் மேக் ஷூர் அதுக்குள்ள பாஸ் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இதை ஆமா எடுத்தேன் அப்படின்னா, இந்த அதர் ஆம் வந்து இதுல பாஸ் ஆகி போதானா இல்ல. அப்போ நான் வந்து இந்த சைடு எடுக்கக்கூடாது, இப்படி பிளேஸ் பண்ணணும். புரியுதா எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு? சி, இந்த சைடு நான் இப்படி பிளேஸ் பண்ணிட்டா, ஐம் unable to keep it. இந்த சைடு நான் இப்படி கரெக்டா இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப செகண்ட் ஆர்ம் வந்து ப்ரொடெக்டர்ல எங்கேயாச்சும் பாஸ் ஆகி போற மாதிரி இருக்கானா இல்ல. அப்போ நம்மளோட பொசிஷனிங் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும். இப்ப இப்படி பிளேஸ் பண்றதுனால ப்ரொடெக்டர் வந்து இதுல பாஸ் ஆகி போகுது இல்ல. இப்போ ஐ எம் டேக்கிங் ஹெச்ஐ ஆஸ் அ பேஸ் லைன். அப்போ 0ல இருந்து இங்க இருந்து கவுண்ட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஹெச்ஏ பாத்தீங்கன்னா எங்க நம்மளுக்கு எந்த வேல்யூல நம்மளுக்கு பாஸ் ஆகி போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, எந்த வேல்யூல பாஸ் ஆகி போகுது அப்படின்னா, I'll just zoomed in. ஸோ இதுக்கு பாருங்க, கரெக்டா 110னா 115, 16, 17, 18 எடுத்துக்கலாமா? 118 எடுத்துக்கலாம். எது 117 எடுத்தாலும் ஃபைன், 118 எடுத்தாலும் ஃபைன் தான். ஸோ இங்க பாஸ் ஆகிற வேல்யூ 118. ஓகே, ஆங்கிள் மெஷர் ஃபார் த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, angle measure for the given figure is, I am going to take it as a 117 itself. நான் one more time check பண்ணேன், 117 கிட்ட தான் வருது. So I'll take it as a 117. And one value முன்ன பின்ன இருந்தா it's fine தான் children. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த 117 நம்ம இப்போ டிரா பண்ண போறோம். ஓகே, இங்க என்ன ஆங்கிள் மெஷரா இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சா? 117 டிகிரி. இப்போ என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் ஒரு பேஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஓகே டிரா பண்ணிட்டு vertex மார்க் பண்ணிட்டு take a protractor. ப்ரொட்ராக்டர்ல ஜஸ்ட் place it on the vertex and the base line coincide ஆகணும். now base lineல இருந்து 10, 0, 10, 20 கவுண்ட் பண்ணிட்டு இங்க 117 எங்க வருதுன்னு பாருங்க. 100, 110, 111, 112, then 15, 16, 17 இந்த இங்க வருது. 117 பாத்தீங்கன்னா 110க்கும் 120க்கும் நடுவுல. ஸோ 117 சம்வேர் இங்க இருக்கு.
அப்போ இதை எடுத்துக்கிறேன் பாயிண்டா. ஓகே, அண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட். தென் ரிமூவ் த ப்ரொட்ராக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட வேர்டெக்ஸும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டாலே நம்ம 117 கிடைச்சிரும். 117 டிகிரி. சரி, கொஷன்ல ஆல்சோ ரைட் டவுன் த ஸ்டெப்ஸ் யூ ஃபாலோ டு ட்ரா த ஆங்கிள். இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணிடலாமா? ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணோமா? we draw horizontal line. Okay, we drawn horizontal line, horizontal line. Okay, horizontal line as one of the arm. Horizontal line la one of the arm எடுத்துமா? And marked vertex on the edge of the arm. Okay, now place the protractor. Now place the protractor on the vertex. Place the protractor on the arm. அந்த ஆர்ம்னு எடுத்துக்கிறேன். on the arm where vertex and center of the protractor coincide. Okay, now mark the point where 107 degree shows on a protractor. Now connect the point. Connect the point and vertex. Required angle formed. Required angle formed. இது எல்லாமே நம்மளோட ஓன் சென்டென்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் சில்ட்ரன். ஓகே, அண்ட் இவங்க வந்து இங்க ஹெச்ஐஜே நேம் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு வேணா நீங்களும் ஹெச்ஐஜே நேம் பண்ணலாம், இல்லை ஏஓபி நேம் பண்ணலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்னும் கூட ஷார்ட்டாக கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் எப்பவுமே ஸ்டெப்ஸ் ரைட் பண்றப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ரைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இங்க டிரா பண்ண பிறகுதான் நம்ம இதை ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்களோட சப்ஸ்கிரைபிங்ல தான் நீங்க எனக்கு சப்போர்ட்டே பண்றீங்க. ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் நிறைய பண்ணீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.